ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன சென்டென்ஸ் பார்க்க போறோம், எப்படியெல்லாம் அந்த சென்டென்ஸ் எழுத போறோம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரீகேப்சுலேஷன், அதாவது நினைவூட்டல் அப்படிங்கிறதோட போயிடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துட்டு இருக்கோம், அதனோட தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதா. ஆல்ரெடி நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள் இல்லையா, அதாவது டென்சஸ் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த டென்சஸ்லயுமே நமக்கு எவ்வளோ கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்கு, 12. எஸ். ஸோ எக்ஸாக்டா நமக்கு 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டென்ஸுமே நமக்கு என்ன பண்ணுது, ஒவ்வொரு விதமான வித்தியாசங்களை நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நம்மளோட ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறதுக்கு தான் ஒவ்வொரு டென்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டென்ஸுக்குமே ஒரு ரூலும் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரூலை நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது, விச் இஸ் நாட் டு சே அகெயின் நம்ம என்ன பண்ண வேணா ரூல் அப்படின்னு சொல்லவே வேண்டாம் இல்லையா. ஸோ நம்மளுக்கு என்ன ஆயிடும், ஒரு ஃப்ளோவா பேச ஆரம்பிச்சிருவோம். ரூல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிரும் இல்லையா, ஏன்னா நம்மளுடைய ஃபாலோ அப் அந்த மாதிரி இருக்கும் போது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது இன்னைக்கான எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். அதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டும் இருந்தோம். ஸோ இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதை பத்தி சென்டென்ஸ் எழுத போறோம் இல்லையா. ஸோ ஒரு டென்ஸை பத்தி நீங்க நிறைய சென்டென்ஸ் எழுத பழக தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கண்டினியூவேஷன் வரும் இல்லையா. ஸோ எந்த ஒரு டென்ஸா இருக்கட்டும், ரூல் இருக்கு, ஓகே, ரூல் இருந்தா சென்டென்ஸ் அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தக்கன செயல் வார்த்தைகள் இருக்கணும், ஆக்ஷன் வார்த்தைகள் கண்டிப்பா இருக்கணும். அந்த ஆக்ஷன் வார்த்தையுமே V1 ஆக்ஷன் வார்த்தையா, V2வா இல்ல V3யா அப்படிங்கறத வந்து நீங்க ஸ்பெசிபிக்கா அங்க நோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்பெசிபிக் V1 ஃபார்ம் ஆர் V2 V3 எதுவோ அதை யாரை இண்டிகேட் பண்ணணும், சப்ஜெக்டை இண்டிகேட் பண்ணணும். அப்ப நீங்க கொடுக்குற வேர்ப் ஃபார்ம் வந்து ரூலோட சேர்ந்து சப்ஜெக்டை இண்டிகேட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு சென்டென்ஸை வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் இல்லையா. ஸோ இதுதான் உங்களுக்கு என்ன வரும், ஒரு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இந்த டென்ஸ்க்கு மட்டும் தான் இப்படியா மேம் கேட்டிங்கன்னா எல்லா டென்ஸ்க்குமே நம்ம இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்லா சென்டென்ஸை மேக் பண்ணோம்னாலுமே அந்த குறிப்பிட்ட சென்டென்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம ப்ராப்பரா கொடுத்துட்டோம்னா அந்த சென்டென்ஸ், அந்த வாக்கியம் வந்து அழகா அமைஞ்சிரும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன, இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன, அது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா. ஸோ அதுல வந்து எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பார்க்குறோம், பாசிட்டிவ் சென்டென்சஸ். ஸோ வேர்ப் ஃபார்ம் வந்து V1 V2 V3. அதாவது V1 வந்து which is indicate present, V2 which is indicate past, V3 வந்து past participle. அதாவது V1 நான் என்ன எடுக்கிறேன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு வேர்ப் ஃபார்ம் டேக், அதாவது எடு. டேக்னா என்ன, எடு, அவ்வளவுதான், சின்ன ஒரு மீன் இல்லையா. இதுவே வந்து V2ல வரும்போது டுக், எடுத்தது, எடுத்தார். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இதுவே V3ல வரும்போது டேக்கன், எடுத்திருப்பார், எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்றோம், பிரசன்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு டேக், டுக், டேக்கன். ஸோ V1 V2 V3 இருக்கு இல்லையா. டேக், டுக், டேக்கனுங்கிறது எடு, எடுத்தது, எடுக்கப்பட்டது. ஸோ எடுத்தார், எடுத்திருந்தார், இல்லை எடுத்திருப்பார் அப்படிங்கிறதையுமே நம்ம இங்க சொல்லலாம் டுக் அண்ட் டேக்கனுக்கு. ஸோ அப்ப நமக்கு வேர்ப் இஸ் ரெடி. இதுக்கப்புறம் யார் வேணும், சப்ஜெக்ட் வேணும் இல்லையா. நம்ம கிட்ட யாரெல்லாம் சப்ஜெக்ட் இருக்காங்க, ஸோ I, we, you, he, she, they, it. ஸோ இவங்கெல்லாம் நமக்கு என்ன இருக்காங்க, சப்ஜெக்ட்ல இருக்காங்க. ஸோ இவங்க மட்டும் இல்லாம யார் வேணும், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கான ரூல் வேணும். ஸோ அதாவது will have அப்படிங்கிற ஒரு ரூல். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கான ரூல். ஸோ இதுல வந்து என்ன வேர்ப் ஃபார்ம் போட போறாங்க அப்படிங்கிறது தான் V3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இதுக்கான சூட்டபிள் வேர்ப் ஃபார்ம் வந்து V3 தான். ஸோ அதனால அதை நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு ரூல் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த ரூலுக்கான சென்டென்ஸை அமைக்க போறோம். என்ன அமைக்க போறோம் அப்படின்னா, இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம என்ன சப்ஜெக்டும் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் V3 வரும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோடது will have, V3 வந்து taken. அப்ப you will have taken இல்லையா. இது என்ன டேக்கன், என்ன எடுத்திருப்பாங்க அப்படிங்கறத சொல்றீங்க அப்படின்னா you will have taken my book. ஆக்சுவலா ஜென்ரலா நம்ம சப்ஜெக்ட்ல யூ அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யூங்கிறது நீ. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஹீ ஷீக்கெல்லாம் அவன், இவன், அவள், இவள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுவே அவங்க பெரியவங்களா இருந்தாங்கன்னா அவர், இவர் சொல்லணும்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி இங்க வந்து யூங்கிறது நீ தான் நமக்கு இண்டிகேட் ஆகும். பெரியவங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம், நீங்கள் அப்படிங்கறது சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட், நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, மை புக், என் புத்தகத்தை.
ஸோ வில் ஹாவ் டேக்கன், அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, என்னோட புக்கை வந்து எடுத்திருப்பீங்க அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் என் புத்தகத்தை எடுத்து இருப்பீர்கள். ஸோ அப்போ நீங்கள் என் புத்தகத்தை எடுத்திருப்பீர்கள். அப்போ வில் ஹாவ் டேக்கனுங்கிறதா என்ன, இங்க எடுத்திருப்பீர்கள் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வில் ஹாவ் டேக்கன் அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர்ல வருது. ஃபியூச்சர்லயும் அது பெர்ஃபெக்டா அவங்கள வந்து பிளேம் பண்ணல, நீ தான் எடுத்த அப்படிங்கிற மாதிரி பிளேம் பண்ணல, நீங்க எடுத்திருப்பீர்கள் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அதாவது எப்படின்னா ஒரு பாலிஷ் அப்படின்னு இல்லாம ஒரு மரியாதையா ஒரு ஃபார்மலா சொல்ற வார்த்தைகள் சொல்லுவாங்க இல்லையா. பாலிஷ்னா கூட ஏதாவது ஒரு வெஞ்சன்ஸோட சொல்றதுன்னு சொல்லுவாங்க, அது கூட யூஸ் பண்ணாம ஒரு ஃபார்மலா என்னோட புக்கை நீங்க எடுத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் யூ வில் ஹவ் டேக்கன் மை புக், என்னோட புக்கை வந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, எடுத்திருப்பீர்கள். ஸோ இந்த யூக்கு பதிலாக நீங்க வேற என்னாவது தே கூட இருக்கலாம், அவர்கள் அவர்கள் என் புத்தகத்தை எடுத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்ல ஐ அப்படின்னு போட்டு நான் என் புத்தகத்தை எடுத்திருப்பேன் அப்படின்னு, அதாவது நம்மளே நம்ம புக்கை எடுத்துட்டு கூட நம்ம போய் தேடுவோம் இல்லையா காணும் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அது நீங்க டிபெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி உங்க சென்டென்ஸ் வந்து அழகா அமையும் இல்லையா. ஸோ இந்த டேக் டுக் டேக்கன் அப்படிங்கிறத வச்சு அந்த சென்டென்ஸ் அப்படியே டிஃப்ரெண்டா நம்ம மாத்துறோம். ஸோ இந்த வேர்ப் ஃபார்ம் வச்சுட்டு நீங்களுமே சென்டென்ஸை மேக் பண்ணுங்க. ஸோ அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.